வாட் இஸ் சிம்மெட்ரிக் அசிமெட்ரிக்? சிம்மெட்ரிக்னா என்ன, அசிமெட்ரிக்னா என்ன? கெமிஸ்ட்ரியில் ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஆனால் நிறைய பேருக்கு சிம்மெட்ரிக்னா என்ன, அசிமெட்ரிக் என்ன அப்படின்னா கேட்டால் யோசிப்பாங்க, ஐயோ அப்படிலாம் என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் சிம்மெட்ரிக், வாட் இஸ் அசிமெட்ரிக்? ஸோ சிம்மெட்ரிக் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாகவே நம்ம சொல்லலாம். சிம்மெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நம்முடைய ஆர்கானிக்கில் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது. சிம்மெட்ரிக் சம்திங் இஸ் பேலன்ஸ்ட், அதாவது கேன் பி டிவைடட் இன்டு த 2 or more ஐடென்டிக்கல் பார்ட். அதாவது ஒரு பொருளை நீங்கள் 2 அல்லது 3 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்லா டிவைட் பண்ணுற அந்த பார்ட்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது பேர் சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது, நம்ம அது மாதிரி ஒரு பொருளை நம்ம டிவைட் பண்ணும்போது, அதாவது உடைக்கும் பொழுது, பிரிக்கும் பொழுது அது ஈக்குவலாக பிரிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் ஈஸியாக புரியும். ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை 2 அறுக்கிறோம். அந்த மரத்தை ஈக்குவலாக அறுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சிம்மெட்ரிக்கல். ஈக்குவலாக நம்மளால் அறுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது பேர் அசிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிம்மெட்ரிக் அசிமெட்ரிக் அப்படின்றது ரொம்ப பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஆனால் ஈஸியாக நிறைய பேர் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கிடையாது. சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது ஈஸியாக சிம்மெட்ரி அசிமெட்ரி. சிம்மெட்ரி அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம ஈக்குவலாக, அதாவது ஒரே காம்பவுண்டை அது 2 உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது 2 ஈக்குவலாக உடைச்சிருந்தோம்னா, அதாவது அதனுடைய இருக்கிற சப்ஸ்டேட், அதில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சிம்மெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை 2 நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்ம ஈக்குவலாக உடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் அசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்கிறது ஈக்குவலாக நம்ம செப்பரேட் பண்ணுறது. அசிமெட்ரிக் அப்படின்றது ஈக்குவலாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியாத காம்பவுண்ட் அசிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிம்மெட்ரிக் அசிமெட்ரிக் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன்.